Hi friends, welcome to TNPSC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 4வது பாடமான அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2 தான் பார்க்க போறோம். இந்த பாடத்துல நம்ம முக்கியமா பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குடியுரிமை, உரிமைகள், கடமைகள், அடிப்படை உரிமை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொத்து. இதுதான் மெயினா பார்க்க போற விஷயம். இதை தாண்டி ஒரு சில விஷயம் நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சட்டம். ஓகேங்களா? சோ சட்டம் அப்படின்றது என்னென்ன மாதிரி சட்டங்கள் இங்க நடைமுறையில இருக்கு, இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். குடியுரிமை சம்பந்தமாகவும் சரி, அடிப்படை உரிமை சம்பந்தமாகவும் சரி, நம்ம ஆல்ரெடி 10th-லயும் 12th-லயும் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி குடிமக்களும் குடியுரிமையும் லெசன்ல 8th-லயும் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதை தாண்டி இந்த பாடத்துல என்ன இருக்கு, எதற்காக இந்த பாடம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா குடியுரிமை சார்ந்து அறிஞர்களுடைய கருத்தாக்கங்கள் என்ன, அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு மற்ற புக்ல இல்லாத, மற்ற லெசன்ல இல்லாத விஷயங்கள். வார்த்தைகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஒன்னும் இல்லை, இப்போ ஆர்டிகல் வந்து 21 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா? என்ன வாழ்க்கை, தனிப்பட்ட சுதந்திரம், அதாவது ரைட் டு பிரைவசி அப்படின்றது, இதுதான் வந்து ஆர்டிகல் 21. அது நமக்கு வந்து 10th-ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் 21 அப்படின்றது வேற மாதிரி வார்த்தைகளா கொடுத்திருப்பாங்க. இன்கேஸ் இங்க இருந்து அந்த கேள்விகள் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த லெசன்ல இருந்து எடுத்தாங்கன்னா அதோடைய அந்த வாக்கியமே வேற மாதிரி இருக்கும். அப்ப அதை பார்க்கும் போதே நமக்கு இது என்ன ஆர்டிகல், நமக்கு தெரிஞ்ச ஆர்டிகல் தான். தெரியாத ஆர்டிகல் கிடையாது. 21 அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஆர்டிகல் தான். பட் இந்த வரிகளா பார்க்கும்போது அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பாடத்துல நுணுக்கமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? சட்டம் என்றால் என்ன? சட்டம் அப்படின்றது என்ன? இப்ப வந்து ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம காலையில வண்டி எடுக்கிறோம், ஆபீஸுக்கு போறோம் அப்படின்னா நம்ம இங்க வீட்டுல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு டிராவல் பண்ற அந்த டைமிங்ல நம்ம வண்டி ஓட்டுறதுக்குன்ட்டு ஒரு சட்டம் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? டிராபிக் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வண்டி இப்படிதான் ஓட்டணும்ன்ற அந்த விதிகள் இருக்கு. அந்த விதிகளை வகுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கங்கள். எதற்காக இந்த விதிகளை வகுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாதிப்பை குறைக்கிறதுக்கு. ஓகேங்களா? சோ நம்ம கரெக்டா வண்டி ஓட்டிட்டு சேஃபா போனோம்னா தான் நமக்கும் பாதிப்பு இருக்காது, ஆப்போசிட்ல வரவனுக்கும் வேற யாருக்குமே பாதிப்பு இல்லாம எந்த ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வுகளும் நடக்காம எல்லாரும் நல்லபடியா போகணும் அப்படின்னா அப்ப அதற்கு ஒரு விதிகள் கொண்டு வர வேண்டியது இருக்கு. அந்த விதிகளை இயற்றதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம வண்டி இந்த ஸ்பீட்ல தான் போகணும், லெஃப்ட் சைட்ல தான் நம்ம போகணும், போகும்போது லெஃப்ட் சைட்ல தான் நம்மளுடைய லெஃப்ட் சைட்ல தான் நம்ம போகணும், டிராபிக் சிக்னல் பார்த்தா நம்ம வண்டி நிப்பாட்டணும். இதெல்லாமே வந்து ஏன் நம்ம செய்யறோம்? சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம மீறணும் அப்படின்னா நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்படின்றதுனால நம்ம அதை ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்ப மக்களை ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போகிறதுக்காக அரசாங்கம் செய்யற விஷயம் தான் அந்த விதிகளின் தொகுப்பு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 3 அப்படின்ட்டு எழுதுறாங்க. ஒரு 100 ரூல் வருது. சரி, ஓகே, இதை வந்து நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு சட்டமா போட்டு கொண்டு வந்தோம்னா தான் இதை மீறினா தண்டனை அப்படின்னு சொல்லும் போது குடிமக்கள் கேட்பாங்க, நாட்டு மக்கள் கேட்பாங்க அப்படின்ற அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதிகள் அப்படின்றது கொண்டு வராங்க. அந்த விதிமுறைகளின் தொகுப்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் அப்படின்ற பெயர். ஓகேவா? அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, அருமையான ஒரு வார்த்தை. சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள் அப்படின்ட்டு. சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறுகிறார்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக்சோ சட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த போக்சோ சட்டம் இருக்கு. அப்ப நீங்க அந்த தப்பு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு கடுமையான தண்டனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க மிருகங்கள், மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. அப்ப கடுமையான தண்டனைகள் இருக்கும் போதே இந்த மாதிரி வேலைகள் செய்யுது அப்படின்னா அந்த மனித மிருகங்கள், இன்கேஸ் அதற்குன்ட்டு ஒரு சட்டமே கிடையாது, நீ செஞ்சா செய்யாட்டி போ, நீ செஞ்சாலும் உனக்கு ஒன்றும் தண்டனை எல்லாம் கிடையாது அப்படின்னா இன்னும் எத்தனை மிருகங்கள் வெளியே வரும்னு நமக்கு தெரியாது. அப்ப அததான் அரிஸ்டாட்டில் ரொம்ப அழகா சொல்றாரு, சட்டம் செயல்படாத நிலையில் மனிதர்கள் விலங்குகளாக மாறிவிடுவார்கள் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் போட்டு ரொம்ப கண்ட்ரோல்டா வந்து அரசாங்கம் மக்களை வழிநடத்தி செல்கிறது. சட்டம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல ஒரு நல்லது செஞ்சிட முடியுமா? இங்க இருக்கக்கூடிய அந்த நீதியை நிலைநாட்டிட முடியுமா? எல்லாரும் கரெக்டா எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு போயிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணவே முடியாது. சட்டத்துக்கு அதிக சக்தி உண்டு. அதுதான் இந்த போக்சோ சட்டத்துக்கு நான் சொன்னேன். ஓகேங்களா? சட்டம் இருக்கு, செஞ்சீங்கன்னா தப்பு, அதற்கான அதிகபட்ச தண்டனைகள் கொடுக்கப்படுது. அப்படி இருந்தாலும் சில வெறிநாய்கள் அதை செய்யுது அப்படின்னா காரணம் என்ன? அப்ப சட்டம் மட்டுமே ஒரு விஷயத்த சாதிச்சிட முடியாது அப்படின்றதுக்கு உதாரணமாவும் அது இருக்கு. அப்ப தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து அதை செய்யக்கூடாது, தப்பு அப்படின்றதுதான் நீதி நெறி. நீதி நெறி நமக்கு தெரியும் போதுதான் வந்து ஓகே இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்ற அடிப்படையில
இது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்ற அடிப்படையில இருக்கிற மனிதர்களும் இருக்காங்க. சட்டம் போட்டு தடுத்தாலும் நான் அதை தாண்டி நான் செய்வேன்னு சொல்லக்கூடிய மிருகங்களும் இருக்காங்க. அப்ப சட்டத்தினால் எல்லாத்தையும் அந்த ஒரு சக்தி மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்க முடியாது. அப்ப அப்படி அதை மீறி செய்யக்கூடியவனுக்கு, தப்பு செய்யக்கூடிய அந்த குற்றவாளிகளுக்கு கொடுங்கோலானாக இந்த சட்டம் இருக்கணும். அதற்கான தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த சட்டம் இருக்கணும். அதே மாதிரி நல்ல என்ன சொல்றது, நல்ல பண்புடைய குடிமக்களுக்கு பாதுகாவலனாகவும் அது இருக்கணும். இங்கிலாந்தின் சட்ட நிபுணரான ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கத்தினை 19ஆம் நூற்றாண்டில் மேலும் பிரபலப்படுத்தியவர். அரசியலமைப்பு சட்டத்தின் அறிமுகம் என்ற நூலில் இதை அவரை சொல்லியிருக்கார். யாரு? ஏவி டைசி. நமக்கு தெரியும் சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கருத்தாக்கம் யார் சொன்னது? ஏவி டைசி அவர்கள் சொன்னதுதான். இந்த கருத்தாக்கத்துல எந்த புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் அமைப்பு சட்டத்தின் அறிமுகம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட கருத்தாக்கம் தான் இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கருத்தாக்கம். சட்டம், நீதி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு. சமூகத்தில் நீதியை அடைவது சட்டத்தின் குறிக்கோள். சட்டத்துடைய குறிக்கோள் என்ன? இந்த சமூகத்துல நீதியை அடைவது. அப்ப இந்த நீதி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, ஓகேங்களா, எது சமத்துவமான விஷயம் அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நீதி அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ மற்றவங்களுக்கு நீதி வழங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உண்டான நல்லதை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த நல்லது அப்படின்றது எதன் அடிப்படையில் சொல்லப்படுது? அதற்கு ஏதாவது வரையறை இருக்கா? ஏன்னா நான் ஒண்ணு செய்யறேன் அப்படின்னா அது மத்தவனுக்கு கெட்டதா இருக்கலாம், ஆனா எனக்கு அது நல்லது அப்படின்ற மாதிரி தோணும். அப்ப இந்த நீதி எது நல்லது எது கெட்டதுன்றது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சூழ்நிலை அடிப்படையில தீர்மானிக்கப்படுது. ஓகேங்களா. சோ பொதுவா ஒரு விஷயம் எனக்கு ஆதாயம் அப்படின்றதுனால எனக்கு நல்லதா தெரியலாம், ஆனா அது அப்படி கிடையாது. எது பாத்தீங்கன்னா இந்த சமூகத்திற்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறதோ, எதெல்லாம் இந்த சமூகத்திற்கு கெட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறதோ அதெல்லாம் கெட்டது, நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது நல்லது. ஓகேங்களா. சோ இதன் அடிப்படையில தான் அந்த நீதி, இது நல்லது இது கெட்டது அப்படின்ற அடிப்படையில அந்த நீதி அப்படின்றது வழங்கப்படுது. ஸோ சமூகத்தை நீதியை நிலைநாட்டுவதுதான் சட்டத்துடைய குறிக்கோள். ஜான் ஆஸ்டின் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சட்டத்தை பற்றி அவர் சொல்லக்கூடிய கருத்து, சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை. சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை என்று சொன்னது ஜான் ஆஸ்டின். அதே மாதிரி நீதி நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்காக அரசு அங்கீகரித்த விதிமுறைகளின் தொகுப்பே சட்டமாகிறது அப்படின்னு சொன்னது சல்மாண்ட். யாரு? சல்மாண்ட் சொல்லியிருப்பார். என்ன? நீதி நிர்வாகத்தை செயல்படுத்துவதற்காக அரசு அங்கீகரித்த விதிமுறைகளின் தொகுப்பே சட்டம். இந்த லைனை தான் முதல்லயே பார்த்திருப்போம். விதிமுறைகளின் தொகுப்பு தான் சட்டம். ஓகேங்களா. அது சொன்னது யாரு? சல்மாண்டு. ஜான்லாக் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சட்டங்கள் இல்லை என்றால் அங்கே சுதந்திரம் இல்லை. சட்டம் மட்டும் இல்லை அப்படின்னா ஆளாளுக்கு இங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஆளாளுக்கு சுட்டுட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் காலிதான். ஓகேங்களா. அப்ப பொது இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், எதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்கள், மனிதன் எந்த சட்டத்தின் பிரகாரம் இங்க நிம்மதியா வாழுவதற்கு என்ன மாதிரி விஷயங்களை இங்க மக்கள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் சட்டத்தின் மூலம் நமக்கு வடிவமைக்கப்பட்டு தந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்ம இயங்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம நாட்டுல சுதந்திரம் அப்படின்றதே ஒண்ணு இருக்காது. நம்ம வாங்கிட்டோம் பிரிட்டிஷ்ல இருந்து. பட் அரசியலமைப்பு சட்டம்னு ஒண்ணு இல்லை, சட்டம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா இன்னமும் நாம் சுதந்திரம் அடையாத ஒரு நாடாக தான், ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரம் அடையாதவனாக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு பாதுகாப்பு அப்படின்றதே இருக்காது. வீட்டை விட்டு வெளியே போனோம்னா நம்ம உசுரோட வீட்டுக்கு திரும்பி வருவோமானே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். ஸோ அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறதுக்கு ஆதாரமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் இயற்றக்கூடிய சட்டங்கள். ஸோ இந்த சட்டத்துடைய நோக்கம் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா மனித உரிமைகளை பாதுகாப்பது. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது சட்டத்தின் நோக்கம். அதே மாதிரி நியாயத்தை ஊக்குவிப்பதும் சட்டத்தின் நோக்கம். சண்டை சச்சரவை தீர்க்கிறதும் அதோடைய நோக்கமா இருக்கு. நீதியை ஊக்குவித்தல், எது சரி எது கெட்டது எது நல்லது இதெல்லாமே சொல்லக்கூடியது நீதி. அந்த நீதியை ஊக்குவித்தலும் சட்டத்துடைய நோக்கமா இருக்கு. ஒழுங்கையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்துதல். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இல்லை அப்படின்னா நம்ம ஆளுங்க ஒழுங்கா இருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது அதற்காக தான் சட்டம் ஒண்ணு போடுறாங்க. ஓகேவா. அடுத்தது விரும்பத்தகுந்த சமூகம் மற்றும் பொருளாதார நடத்தையை ஊக்குவித்தல். அதாவது இப்ப எல்லாரையும் மதிச்சு எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு ஒரு சமூகத்துல ஒரு நல்லபடியா வாழ்றது அப்படின்றது விரும்பத்தகுந்த ஒரு விஷயம். கண்ணில் பாக்குறவங்க எல்லாம் சுடுறது, கத்தி எடுத்துட்டு போய் குத்துறது,
ஸோ தகாத வேலைகள்லாம் ஈடுபடுறது, திருடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத விஷயங்கள். அப்ப சட்டம் எதை ஊக்குவிக்குது? விரும்ப தகுந்த விஷயங்கள் இந்த சமூகத்துல நடக்கணும் அப்படின்றதுதான் சட்டத்துடைய பிரதான நோக்கம். அதனாலதான் விரும்பத்தகாத விஷயங்களை செய்யறவங்களுக்கு தண்டனை அப்படின்றது ஒண்ணு சட்டத்துல கொண்டு வராங்க. பெரும்பான்மை விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துதல். ஸோ மெஜாரிட்டி இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும். ஸோ என்னதான் அரசாங்கம் சட்டம் கொண்டு வருது, அரசாங்கம் தான் சட்டத்தை கொண்டு வருது, அந்த சட்டத்தை மக்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் அப்படி கொண்டு வரப்படக்கூடிய சட்டம் மக்களுக்கு எதிராக, ஓகேங்களா, ஸோ மக்களுக்கு எதிராகவும் பெரும் பணக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவாகவும் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வைங்க. அப்ப நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ப்பா அப்படின்னு நம்ம அமைதியா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி அமைதியா இருக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி சட்டங்களுக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்கணும். அதுவும் சொல்லுது, மக்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அமைதியா போகக்கூடாது, அதற்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்ப சட்டங்கள் எப்படி இருக்கணும்? பெரும்பான்மையான மக்களுடைய விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி தான் ஒரு சட்டம் அப்படின்றது கொண்டு வரணும். இது எல்லா இடத்துலையும் சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஓகேங்களா. ஒரு சில விஷயங்கள் மொத்தமா இருக்கக்கூடிய இந்த 140 கோடி ஜனத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிராக ஒரு விஷயம் கொண்டு வராங்க கவர்மெண்ட் அப்படின்னா அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம். என் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மட்டும் அது பிரச்சனையா இருக்குது, அதனால இந்த சட்டம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா அது கவர்மெண்ட் ஏத்துக்காது, யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, ஓகேவா. சிறுபான்மையினுடைய உரிமைகளை பாதுகாத்தல், இதுவும் சட்டத்துக்கு மிக முக்கியமான நோக்கம். ஏன்னா நம்மளுடைய முகவுரையிலேயே தெளிவா சொல்லியிருக்காங்க, இறையாண்மை, சமதர்ம, சமத்துவ, மக்களாட்சி, குடியரசு அப்படின்ட்டு. அப்ப அந்த சமதர்மம், சமத்துவம் அப்படிங்கிறது எல்லாருமே ஒண்ணு, அது எந்த மதமா இருந்தா என்ன, எந்த இனமா இருந்தா என்ன, என்ன மொழியா இருந்தா என்ன, எல்லாருமே ஒண்ணு அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் அந்த முகவுரை அப்படின்றது கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அது சிறுபான்மையினரா இருந்தானே பெரும்பான்மையினரா இருந்தானே எல்லாத்துடைய உரிமையும் பாதுகாக்கணும். சட்டத்தின் பொருள், இந்த சட்டம் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம், லா அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா. லா அப்படின்றதான் தமிழ்ல சட்டம்னு சொல்றோம். இந்த லா அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம சொல்லுவோம் லத்தீன்ல இருந்து வந்துச்சு, கிரேக்கத்துல இருந்து வந்துச்சுன்ட்டு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்தெல்லாம் வரல, இது வந்து பாத்தீங்கன்னா டியூட்டோனிக் மொழியில இருந்து வந்துச்சு. என்ன மொழி? டியூட்டோனிக் அப்படின்ற மொழியில இருந்து வந்ததுதான். டியூட்டோனிக்ல வந்து லாக் அப்படின்ற வேர் சொல்ல இருந்து பிறந்தது. லாக் அப்படின்றதுதான் இங்கிலீஷ்ல லாவாச்சு, அந்த லா தான் தமிழ்ல சட்டம் என்றானது, ஓகேங்களா. லாக். சோ சட்டத்தோட வகைகள் வந்து பாத்தீங்கன்னா 8 வகை இருக்கு. என்னென்ன வகை? குற்றவியல் சட்டம், ஒப்பந்த சட்டம், உடைமைகள் சட்டம், நிர்வாக சட்டம், துன்பியல் சட்டம், மனித உரிமைகள் சட்டம், குடும்ப சட்டம், பன்னாட்டு சட்டம். இந்த 8 சட்டங்கள் இருக்கு. சோ அதுல முக்கியமான சட்டங்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். சோ தனியார் சட்டம் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, தனியார் சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள், ஓகேவா. பொது உடைமை சட்டம் அப்படின்றது மக்களுக்கும் அரசுக்கு இடையேயான உறவுகளை தீர்மானிப்பதுதான் இந்த பொது சட்டம், வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையான அந்த உறவுகளை முடிவு செய்வதுதான் பொது சட்டம். இந்த சட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்லயும் இருக்கக்கூடியது அரசு தான், அதே மாதிரி அந்த நடுவுல இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதும் அதே அரசு தான். அப்ப அரசு என்ன தீர்மானிக்குதோ அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷனல் லா, அரசை வழிநடத்தக்கூடிய அடிப்படை சட்டங்கள் அரசமைப்பு சட்டம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்மளுடைய நாட்டுடைய அடிப்படை சட்டமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் தான் அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சட்டம் தான் நம்மளுடைய அரசையே வழி நடத்தக்கூடியது. அதன் அடிப்படையில் தான் அரசு இயங்குகிறது, அதன் அடிப்படையில் தான் இங்க வாழக்கூடிய மக்களும் இயங்குகிறார்கள், ஓகேங்களா. அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது நம்மளுடைய அரசமைப்பு சட்டம், அதுவே அடிப்படை சட்டம். அரசாங்கத்தின் செயல்பாடுகளை வரையறுத்து தெளிவுபடுத்தக்கூடிய சட்டங்களே அரசமைப்பு சட்டங்களாகும். உதாரணத்திற்கு குடியரசுத் தலைவர் தேர்தல், உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பொது சட்டம் சட்டமன்றத்தால் இயற்றப்படக்கூடிய நிரந்தர சட்டத்திலிருந்து வேறுபடுகிறது. இது வந்து காமனா இருக்கக்கூடிய சட்டத்திலிருந்து வேறுபடக்கூடிய விஷயம். இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல், உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம், பொது சட்டம். நிரந்தர சட்டம், நிரந்தர சட்டம் அப்படின்றது யாரால் இயற்றப்படுது? சட்டமன்றத்தின் மூலமும் நாடாளுமன்றத்தின் மூலம் ஏற்றப்படுவதுதான் நிரந்தர
சட்டம். ஓகேங்களா? ஸோ அதோடைய கைடன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு புத்தகம். அந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ஒரு கைடன்ஸ் தான். இந்த மாதிரிலாம் நீங்க செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு வழிவகையை கொடுத்திருக்கும். அதன் அடிப்படையில் நீங்க ஏற்றணும் அப்படின்ற அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் தான் அது. சட்டங்கள் ஏற்றது அன்னன்னைக்கு காலத்துக்குரிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு என்ன நல்லதோ அந்த நல்லது செய்வதற்காக ஏற்றக்கூடிய சட்டங்கள் தான் நிரந்தர சட்டங்கள். அதை ஏற்றக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றமும் நாடாளுமன்றமும். ஓகேங்களா? அவசர சட்டம். அவசர சட்டம் யார் கொண்டு வரலாம்? குடியரசுத் தலைவர் கொண்டு வரலாம். குடியரசுத் தலைவருடைய பேர்ல ஆளுநர் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்றம் இயங்காத காலங்களிலும் அவசர காலங்களிலும் குடியரசுத் தலைவர் மூலம் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும். பொது சட்டம். இந்த பொது சட்டம் அப்படின்றது இங்கிலாந்துடைய மரபு. பொது சட்டங்களானது மரபுகளையும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் அடிப்படையாக கொண்டதுதான் பொது சட்டம், காமன் லா. ஓகேங்களா? பொது சட்டங்கள் இங்கிலாந்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சட்டங்கள். நிர்வாக சட்டங்கள். அரசு பணியாளர்களின் அலுவல் மற்றும் பொறுப்பு. ஒண்ணு இல்ல, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அரசுக்கும் மக்களுக்கும் இடையே உண்டான அந்த உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது பொது சட்டமோ பொது உடைமை சட்டமோ அதே மாதிரி இந்த நிர்வாக சட்டம் அப்படின்றது உங்களுக்கு அரசு பணியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையான அந்த விஷயத்தை பேசக்கூடியதுதான். அது வந்து பாத்தீங்கன்னா குடிமக்களுக்கும் அரசு அதிகாரிக்கும் நடுவில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தீங்களா, அப்ப அந்த பிரச்சனை எப்படி தீர்வு காணும் நீதிமன்றம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிர்வாக சட்டத்தின் மூலம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அதற்கான தீர்வை காணும். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த நிர்வாக சட்டம் அப்படின்றது. பன்னாட்டு சட்டம். இப்ப இந்தியா பாகிஸ்தான் அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லைங்க, அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு நாடுகளுமே தன்னுடைய தரைவழியும் சரி வான்வழியும் சரி பிளாக் பண்ணாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த நாட்டுடைய பிளைட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வான்வழியில பறக்கக்கூடாது. அப்படி பறந்ததுன்னா அது குற்றம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அகைன்ஸ்டான ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் மிலிட்ரி வந்து எடுக்கும். ஸோ அப்ப கண்ட்ரோல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலப்பகுதிக்கு மட்டும் கிடையாது, அந்த நாட்டுடைய நிலப்பகுதிக்கு மட்டும் கிடையாது, அரசாங்கம் அதற்கான எல்லை அப்படின்றது வான்லையும் எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கொண்டு வரக்கூடிய இந்த விஷயங்களை கொண்டு வரக்கூடிய சட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா பன்னாட்டு சட்டம். ஓகேங்களா? பன்னாட்டு சட்டம். இதன் அடிப்படையில் தான் கடல் எல்லை பாதுகாப்பு சட்டம். இப்ப இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி பார்டர் இருக்கு இல்லையா, அது இந்த கடல் எல்லை, இந்த நாட்டுக்கான கடல் எல்லை இது, அந்த நாட்டுக்கான கடல் எல்லை அது அப்படின்ட்டு நிர்ணயம் பண்றதெல்லாம் இது இந்த பன்னாட்டு சட்டத்தின் மூலமாக தான். இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். ஏறுதழுவுதல் ஜல்லிக்கட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதற்காக வந்து பாத்தீங்கன்னா மெரினால ஒரு மிகப்பெரிய போராட்டமே வந்து நடந்தது. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து இது வந்து ஒரு அடிப்படை உரிமையா வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை மற்றும் தங்கள் பண்பாட்டையும் மரபையும் காப்பதற்கான உரிமை அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை உரிமையா கொடுத்திருக்காங்க. எந்த இதுலன்னு பாத்தீங்க அப்படின்னா விதி 29 உட்பிரிவு 1. இந்த விதியின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு சமூகத்துடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய உரிமை அடிப்படை உரிமையா நமக்கு கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரமா இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை நம்ம நடத்தணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் அப்படின்றது செயல்பட்டுச்சு. பட் உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரெண்டு ஆங்கிள் அணுகுனாங்க. ஒண்ணு, ஓகே மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அது அடிப்படை உரிமை தான், உங்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்றது உங்களுடைய அடிப்படை உரிமை தான். பட் இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா விலங்குகளுக்கும் புலன் உணர்வு அப்படின்றது இருக்கு. அப்படி இருக்கும்போது அதனுடைய ஆங்கிள் அதனுடைய அடிப்படை உரிமையை மீறுவதாக இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் கடைசியா வந்து ஜல்லிக்கட்டு இப்ப ஸ்மூத்தா நடந்துகிட்டு இருக்குங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன, நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தினரும் வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை மற்றும் தங்கள் பண்பாட்டையும் மரபையும் காப்பதற்கான உரிமை ஆகியவை உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த விதி அரசமைப்பு பகுதி 3 இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையான சட்ட விதி 29 உட்பிரிவு 1 நமக்கு கொடுத்திருக்கு. ஓகேங்களா? சட்டமன்றம். தற்காலத்தில் பெரும்பான்மையான சட்டங்கள் சட்டமன்றத்தின் மூலமே இயற்றப்படுகிறது. சட்டத்தின் மிக முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக சட்டமன்றம் இருக்கிறது. ஏன்னா எல்லா சட்டமும்
ஒண்ணு இல்ல, இப்ப மகளிர் உரிமை தொகை அப்படின்ட்டு ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அது ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. அப்ப எந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்தாங்கனாலும் எது ஒன்னா சட்டமன்றம் மூலம் மாநில அரசுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னா அதை சட்டமன்றத்தின் மூலம் கொண்டு வரும், இல்ல மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருதுன்னா அது நாடாளுமன்றத்தின் மூலம் சட்டமாக இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். அப்ப அதற்கான பவர் எங்க இருக்கு? சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்திய அரசமைப்பு, நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய ஆதாரமா பவுண்டேஷனா இருக்கக்கூடியது என்னென்னு பாத்தீங்கன்னா மூணே விஷயம். ஒண்ணு இந்திய அரசாங்க சட்டம் 1935, என கிட்டத்தட்ட 60% ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி தான் போயிருக்காங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. இது போக வந்து பாத்தீங்கன்னா 60 நாடுகள்ல இருந்து அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து இருக்கக்கூடிய வேலிடான விதிகள்லாம் எடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது எது முக்கியமா இருக்கு, நம்மளுடைய அரசமைப்புடைய ஆதாரமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935, பிரிட்டன் அரசமைப்பு, பிரிட்டனுடைய அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டம், அதற்கப்புறம் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம். மற்ற நாட்டுல இருந்து நம்ம எடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்திருக்கோம். ஆனா பெரும்பகுதி எதெல்லாம் வந்து இன்னைக்கு வழக்கத்துல இருக்கோ, எதெல்லாம் முக்கியமான சட்டங்களோ அது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கிட்டது பிரிட்டன் அரசமைப்புல இருந்தும் அமெரிக்க அரசமைப்புல இருந்தும் இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஏற்றப்பட்ட இந்திய அரசாங்க சட்டத்தில இருந்து தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பின் ஆதாரங்கள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப சட்டமன்றமா இருக்கட்டும் நாடாளுமன்றமா இருக்கட்டும், இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா யாருடைய விருப்பத்தை பிரதிபலிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மக்களாகிய நம்மளுடைய விருப்பத்தை தான் பிரதிபலிக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறான்? நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேங்களா? ஓட்டு போட்டு நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் அங்க சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் இயங்குது. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளுடைய விருப்பத்தை தான் அங்க பிரதிபலிக்கிறாங்க. நம்மளுடைய பிரதிநிதிகளாக போயிருக்கக்கூடிய எம்எல்ஏவாகட்டும் எம்பி ஆகட்டும் அவங்க எல்லாம் நம்மளுடைய விருப்பத்தை தான் அங்க பிரதிபலிக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களாட்சி நடைமுறையில இருக்கக்கூடியது. ஓகேங்களா? மக்களாட்சி நடைமுறையில் தங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் மக்கள் அரசியலில் பங்கேற்பது தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களாட்சி. ஓகேங்களா? சோ நம்மளே நிக்கணும்னு இல்லை, நம்மளுடைய பிரதிநிதியா நம்ம யார வேணா நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதற்கான அதிகாரம் எது கொடுக்குது? இது மக்களாட்சி நாடுன்ற அந்த ஒரு அடிப்படை தான் அதற்கான அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுத்துருக்கு. இதுவே வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படின்னா மக்கள்கிட்ட அந்த உரிமை இருக்குமா, இல்ல அந்த ரைட்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க யார் வந்து உட்கார்றாங்களோ அவங்கதான், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேட்டு விதியேன்ட்டு அந்த நாட்டுல இருந்தாகணும். அதுதான் சர்வாதிகார ஆட்சி. பட் நம்மளுடைய நாடு அப்படின்றது மக்களாட்சி. அங்க நம்ம ஆளக்கூடியவர்களை நாமளே தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல சட்ட உருவாக்கத்துல நம்ம டைரக்டா, ஏன்னா சட்டத்தை உருவாக்குவது சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சட்ட உருவாக்கத்துல நம்ம டைரக்டா வந்து இன்வால்வ் ஆகலைனாலும் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பின பிரதிநிதிகள் அவங்க அதுல இன்வால்வ் ஆவாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பத்தை, அந்தந்த தொகுதி மக்களுடைய விருப்பத்தை அந்தந்த தொகுதியுடைய எம்எல்ஏ எம்பி வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் மக்களாட்சி நடைமுறை. மக்களின் கருத்தை அடிப்படையாக கொண்டே மக்களாட்சியில் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. மக்களின் பொது நலனும் சமூக மேம்பாடும் பொது கருத்தின் இரு கண்கள். மக்களாட்சியுடைய அந்த கருத்துடைய இரு கண்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொது நலனும் சமூக மேம்பாடும். எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் செய்யணும். அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் வளர்ச்சி திட்டமா இருக்கணும். அந்த சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கணும். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்ன சொல்றாருன்னு பாருங்க சட்டத்தை பத்தி. சட்டமும் ஒழுங்கும் நீதியை நிலைநாட்டுவதற்காக இயங்குகிறது. இதை செய்ய தவறும் பட்சத்தில் சமூக வளர்ச்சியை தடுக்கும் ஆபத்தான தடுப்பு ஆணைகளாக இவை மாறிவிடும். சோ கிட்டத்தட்ட அரிஸ்டாட்டில் சொன்னதுதான். இது வேற வெர்ஷன்ல மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொல்றாரு. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா சட்டம் பத்தின விஷயம் முடிஞ்சது. ஸோ இப்போ குடியுரிமை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ குடியுரிமை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தலாம். ஸோ குடியுரிமை அப்படின்றது குடிமக்களுக்கான சட்டப்பூர்வமான அங்கீகாரம் மட்டும் கிடையாது, அரசியல் செயல்பாடுகளில் முழுமையாகவும் சமமாகவும் பங்கேற்கின்ற உரிமையையும் அனைத்து குடிமக்களுக்கும் அளிப்பது. ஸோ இந்த நாட்டு குடிமகன் அப்படின்ற அந்த சொல்றக்கூடிய வார்த்தை மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் கிடையாது. அந்த நாட்டுடைய தலையெழுத்தை விதிக்கக்கூடிய அந்த அரசியல் அதிகாரத்துல
ஒரு சட்டம் ஏற்றுறதுன்னா அங்க இருக்கிறவங்க தான் ஏற்றுறாங்க, சட்டமன்றத்தின் மூலம் நாடாளுமன்றத்தின் மூலம் ஏற்றுறாங்க. அப்ப அந்த சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல நம்மளால போய் உட்கார முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுல உட்கார முடியும். ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு. ஓகேங்களா? அப்ப இங்க யார் வேணா தேர்தலில் போட்டியிடலாம், ஒரு எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், குடியரசுத் தலைவர் யாரா வேணா ஆகலாம். சோ அதற்கான உரிமையும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இங்க கொடுத்திருக்கு. மக்களாட்சியும் குடியுரிமையும் எப்போதும் ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடியது. மாட்டு வண்டி மாதிரிதான், அந்த 2 சக்கரமும் இருந்துச்சுன்னா தான் மாட்டு வண்டி ஓட்ட முடியும். ஒரு சக்கரம் கழண்டுருச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே கமுந்துரும். அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களாட்சி ஒரு சக்கரம், குடியுரிமை அப்படின்றது இன்னொரு சக்கரம். இந்த 2மே சேர்ந்து நேர்கோட்டுல செல்லக்கூடியது. குடியுரிமையானது குடிமக்களுக்கான உரிமைகள் மட்டுமல்லாது மக்கள் அரசுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் உள்ளடக்கியது. சோ வெறுமனே வந்து நமக்கான உரிமையை மட்டும் கொடுக்கல. ஓகேங்களா? சோ எனக்கு ஃபேவரான விஷயங்கள் மட்டும் நான் பார்க்க கூடாது. இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற கடமையும் எனக்கு இருக்கு. அப்படி என்ன நான் கடமை செய்யணும்? அதுதான் அடிப்படை கடமைகள்ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் ஒவ்வொரு குடிமகனுக்குமான கடமை. இதையும் வந்து நீ செய்யணுமப்பா. நீ இதை வேணும்னு கேட்கற இல்ல. இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு அந்த உரிமை வேணும், இந்த உரிமை வேணும், நான் ஆசைப்பட்ட இடத்துல இடத்த வாங்கணும், அப்படி சொத்து சேர்க்கணும், இப்படி பண்ணணும், எல்லாம் ஆசைப்படுற இல்ல. எனக்கு பேச்சு சுதந்திரம் வேணும், யாரை பத்தி வேணும் நான் பேசலாம், என்ன யாரும் கைது பண்ணக்கூடாது, அப்படியே கைது பண்ணீங்கனாலும் அதுல இருந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு வந்து வழக்கறிஞர் நான் வச்சுக்கணும். ஸோ இத்தனை உரிமைகள் நீங்க கேட்குறீங்கல்ல. எந்த இடத்துல போனாலும் எனக்கான இதை வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜாதி அடிப்படையிலயோ மத அடிப்படையிலயோ எனக்கான அநீதிகள் இழைக்கப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து சமமான ஒரு விஷயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க. இது எல்லாமே கேட்கறீங்க. சரி, நாங்களும் அரசாங்கமும் கொடுத்துட்றாங்க. அப்ப நம்ம நாட்டுக்கு திருப்பி செய்யறதுக்கு என்ன இருக்கு? அதுதான் கடமைகள். அப்ப குடிமகனுக்கு உரிமை மட்டும் கிடையாது, கடமையும் இருக்கு. அததான் வந்து 1976 42வது சட்ட திருத்தத்துல வந்து சேர்த்திருப்பாங்க. அடிப்படை கடமைகளை சேர்த்திருப்பாங்க. இயற்கை குடியுரிமை, குடியுரிமையில 2 குடியுரிமை இருக்கு. ஒன்னு இயற்கை குடியுரிமை, இன்னொன்னு இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படின்றது விண்ணப்பிப்பதன் மூலம் பெறக்கூடியது. இயற்கை குடியுரிமை அப்படின்றது அந்த நாட்டுல பிறப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? இம்மண்ணில் பிறந்ததன் மூலமாக அடையக்கூடியதுதான் இயற்கை குடியுரிமை. தகுதியாக்கப்பட்டு பெறப்படும் குடியுரிமை. சோ இந்த நாட்டுல குடிமகனா ஆவதற்கான தகுதிகளை நான் வளர்த்துக்கிட்டு இங்கேயே இருந்து வாழ்ந்து என்னென்ன சட்டப்படி சொல்றாங்களோ அதை எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி வேற நாட்டுல இருந்து வந்தாலும் இந்திய குடியுரிமையை நம்ம வாங்க முடியும். சோ அதற்கு இயல்பு குடியுரிமைன்னு சொல்றோம். தங்கி இருப்பதன் மூலமும் திருமணம் போன்றவற்றில் பெறப்படும் குடியுரிமை தகுதியாக்கப்பட்டு பெறப்படும் குடியுரிமை. ஓகேங்களா? சோ இயல்பு குடியுரிமைனாலும் சரி, தகுதியாக்கப்பட்டு பெறப்படும் குடியுரிமைனாலும் சரி, 2மே ஒண்ணுதான். ஓகேங்களா? அந்த வார்த்தை இங்க வந்து மாறி இருக்கு. 2மே ஒன்னே தான். தகுதியாக்கப்பட்டு பெறப்படும் குடியுரிமைனாலும் இயல்பு குடியுரிமைனாலும் ஒண்ணுதான். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னு பாருங்க. குடியுரிமை என்பது பிறப்பிடம், குடும்பம், பரம்பரை மற்றும் பண்பாட்டை சார்ந்து அமைவது. ஓகேங்களா? குடியுரிமை என்பது பிறப்பிடம், குடும்பம், பரம்பரை மற்றும் பண்பாட்டை சார்ந்து அமைவது அப்படின்ட்டு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. குடியுரிமை மற்றும் நகர அரசு. சிட்டிசன், குடிமகன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சிட்டிசன் சொல்லுவோம். ஸோ இந்த சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை எதுல இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா சிவிஸ் அப்படின்ற சொல்ல இருந்து. இந்த சிவிஸ் அப்படின்ற சொல் எந்த மொழியிலையும் லத்தீன் மொழி. ஓகேங்களா? லத்தீன் மொழியில இருந்து தான் இந்த சிவிஸ் அப்படின்ற வார்த்தை வந்தது. ஸோ அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை பிறந்தது. அப்ப இந்த லத்தீன் மொழி எந்த நாட்டுக்குரியதுன்னு பாத்தீங்கன்னா ரோமுக்கு உண்டானது. அப்ப இந்த குடியுரிமை, குடிமக்கள், ஒரு நகர அரசில் வந்து வசிக்கிறவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா குடிமக்கள்னு சொல்றோம் அப்படின்ற இந்த கருத்தெல்லாம் எங்க இருந்துச்சு பாத்தீங்கன்னா கிரேக்கத்திலையும் ரோமானியத்திலையும் இருந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு காலத்துல மறைஞ்சும் போச்சு. இந்த டாபிக்கே வந்து இல்லாம வழக்கொழிஞ்சு போன காலமும் இருந்துச்சு. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா நிலப்பிரபுத்துவ காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடியுரிமை அப்படின்ற விஷயமே இல்லாம போயிடுச்சு. திருப்பி மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடியுரிமை, குடிமக்கள் அப்படின்ற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வருது. ஓகேங்களா? மறுமலர்ச்சி காலகட்டத்தில் மனிதத்தன்மையின் விரும்பத்தக்க பகுதியாக குடியுரிமை மலர்ந்தது. வெறுமனே உரிமைகள் மட்டும் கிடையாது, அந்த நகர அரசுல வசிக்கிறவங்க அவங்களுக்கான கடமையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாதான் இந்த
குடியுரிமை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டைய ஏதென்ஸ் நகரில். மார்ஷல் வந்து குடியுரிமையை மூணா பிரிச்சிருப்பார். அவருடைய பகுப்பாய்வு இது, மார்ஷலுடைய பகுப்பாய்வு. குடியுரிமையை மூணா பிரிச்சிருப்பார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு குடிமை, இன்னொன்னு அரசியல், இன்னொன்னு சமூகம் சார்ந்த குடியுரிமை அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒண்ணு குடியுரிமை, இன்னொன்னு அரசியல் குடியுரிமை, இன்னொன்னு சமூகம் சார்ந்த குடியுரிமைன்னு பிரிச்சிருப்பார். இதுல இந்த குடியுரிமை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரம், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படின்றது தான் குடியுரிமை அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதே மாதிரி குடிமகனாக பிறந்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய அரசியல் பங்கெடுப்புகள்ல தன்னை இணைச்சிக்க முடியும். அதற்கான வாய்ப்பு அப்படின்றது எந்த ஒரு சாதி மத இன அடிப்படையிலும் பாகுபாடு காட்டாம கிடைக்குது அப்படின்னா அதுதான் அரசியல் குடியுரிமை அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவில குடியுரிமை அப்படின்றது எந்த ஒரு மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாம கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் விதி 5ல இருந்து விதி 11 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய குடிமக்களும் குடியுரிமையும் லெசன்ல கிளீனா நடத்தியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில இந்திய அரசமைப்பு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம அனைத்து குடிமக்களுக்கும் குடியுரிமை அப்படின்றது கொடுக்குது. சாதி மத இன அடிப்படையில யாருக்கும் பாகுபாடு காட்டாம எல்லாத்துக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா உங்களுக்கு குடியுரிமை அப்படின்றது இந்தியாவில சாத்தியம். அது கொண்டு வந்தது இந்திய அரசமைப்பு. இந்தியாவில் குடியுரிமையானது பிறப்பு, வம்சாவளி, பதிவு, இயல்புரிமை மற்றும் பிரதேச உள்ளடக்கத்தின் மூலம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 5 வழியில உங்களுக்கு குடியுரிமையை இந்தியாவில் பெற முடியும். 3 வழிகளில் குடியுரிமையை இழக்க முடியும். அரசமைப்பின்படி அரசாங்கம் குடிமக்களை இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் போன்ற நிலைகளில் வேற்றுமைப்படுத்துதல் ஆகாது. மேலும் மதம் மற்றும் மொழி சார்ந்த சிறுபான்மையின மக்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்படுகிறது. உலக குடியுரிமை, தேசிய குடியுரிமை. தேசிய குடியுரிமை அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்தியாவில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்டு அரசாங்கம் ஓகே இவன் வந்து இங்கேதான் பிறந்தான், இங்கதான் வாழ்ந்தான், ஸோ அவன் வந்து எங்களுடைய குடியுரிமை டேர்ம்ஸ் குடியுரிமை சட்டம் பிரகாரம் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் இந்திய குடிமகன் அப்படின்ட்டு அந்தந்த நாடு சொல்லக்கூடியதுதான் தேசிய குடியுரிமை. அந்தந்த நாடு கொடுக்கக்கூடியதுதான் தேசிய குடியுரிமை. உலக குடியுரிமை அப்படின்றது எல்லாருமே இந்த உலகத்துல ஒரு அங்கம் தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபரும் உலக குடியுரிமை பெற்றவர்கள் தான். எதற்காக இந்த உலக குடியுரிமை அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த தேசிய எல்லைகளை கடந்து எல்லாரும் அந்த சமத்துவம், அமைதியான போக்கு, நாடுக்கு வந்து எந்த ஒரு சண்டையும் போடாம அமைதியா இருக்கணும். ஓகேங்களா? சமூக வளர்ச்சி திட்டங்கள்ல எல்லாரும் இன்றைய இளைஞர்கள் எல்லாமே தன்னை இன்வால்வ் பண்ணிட்டு அந்த வளர்ச்சி திட்டங்கள்ல தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு உலகமா சேர்ந்து முன்னேறணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதுதான் இதோடைய தாற்பயம். இந்த உலக குடியுரிமை அப்படின்றது தாற்பயம் அதுதான். பல்வேறுபட்ட சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை தீர்க்கக்கூடியதாக உலக குடியுரிமை அமைகிறது. மேலும் உலகளாவிய குடியுரிமை உலக நாடுகளின் ஒற்றுமையையும் கூட்டுறவின் வலிமையையும் பறைசாற்றுகிறது. உரிமைகள் மற்றும் கடமைகள். உரிமைகள் என்பது பொதுவாக உலகில் காணப்படுவது. மேலே உள்ள நீதிநெறி, சட்டம், அரசியல் ஆகிய அனைத்தும் ஒன்றாக இணைந்து உருவானது மனித உரிமைகள். எது ஒன்னா சேர்ந்து உருவானது மனித உரிமைன்னு பார்த்தோம் அப்படின்னா நீதிநெறி. நீதிநெறின்றது யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு சட்டம் போட்டு இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றது இல்லை. நீதி நெறிப்படி நம்ம அதுன்னு சொல்றது அறவழியில வாழணும், இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த சமூக கட்டமைப்புல எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி அவங்க வளர்ந்துருக்காங்களோ அதுதான் வந்து நீதிநெறி. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில நம்ம இயங்குறதும் சட்டத்தின் அடிப்படையில இயங்குறதும் அது போக வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களும் இதெல்லாம் ஒன்றா இணைஞ்சதுதான் மனித உரிமை. இந்த மனித உரிமை அப்படின்றது இன்றியமையாததா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுக்கு காரணமா நம்ம எதை சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுடைய அரசமைப்பிலும் அதே மாதிரி பன்னாட்டு மனித உரிமை பிரகடனங்களிலும் இந்த மனித உரிமை அப்படின்ற விஷயம் இடம்பெற்றிருக்கும். இதை வச்சு மனித உரிமை அப்படின்றது இன்றியமையாதது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித இனத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷனா நீங்க இருக்கிறதுங்க அப்படின்ற அந்த காரணத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு.
இயல்புகள் என்னன்னு பார்ப்போம். உரிமைகள் என்பது மக்களின் சமூக மேம்பாட்டிற்கு முக்கியமானதாக அமைந்துள்ளது. உரிமை என்பது மதம், சாதி, இனம், பாலினம் என்று பாராமல் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது. உரிமையும் கடமையும் வேற வேற கிடையாது. ஓகேங்களா, ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா உரிமைகள். ஓகேங்களா, ஒன்றோடு ஒன்று இணைந்தது. உரிமைகள் மற்றும் கடமைகள் இவ்விரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாகும். கடமைகள் இல்லை என்றால் உரிமைகள் இல்லை. உரிமைகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் வழக்கிட்டு பெறக்கூடியது. நம்மளுடைய உரிமைகள் அனைத்தையும் நம்ம எங்க கோர்ட்டுக்கு போய் நம்மளுடைய உரிமையை நம்மளால நிலைநாட்ட முடியும். மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது யாரு? அரசின் கடமை. ஓகேங்களா, சோ மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது அரசின் கடமை. அந்த அரசு அதை தவறும் போது நம்ம எங்க போய் நிக்கலாம்? நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்ற அணுகி நமக்கான நியாயத்தை நாம் பெற முடியும். ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தது உச்ச நீதிமன்றம் தான். ஓகேங்களா, அதற்கு மேல எந்த ஒரு நீதிமன்றமும் கிடையாது. சோ அங்கேயே போய் நம்மளுடைய பிரச்சனையை சொல்லி நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு நம்ம அங்க கேஸை போட்டு நம்மளால வாதிட்டு ஜெயிக்க முடியும். உரிமைகள் என்னென்ன வகை இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இயற்கை உரிமை, நீதிநெறி உரிமை, ஒப்பந்த உரிமை, சட்ட உரிமை, மனித உரிமை அப்படின்ட்டு 5 வகை இருக்கு. இதுல இந்த இயற்கை உரிமை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனும் சில அடிப்படை உரிமைகளை இயற்கையாவே, ஓகேங்களா, மனுஷனா இருக்கிறதுனாலே அவனுக்கு ஒரு சில உரிமைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இயற்கையா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் கிடைக்கக்கூடிய உரிமைகள் தான் இயற்கை குடியுரிமை. அந்த மாதிரி உரிமைகளை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் கூட மறுக்க முடியாது. உனக்கு வந்து அந்த உரிமை கிடையாது, உனக்கு தரமாட்டேன் அப்படின்லாம் அரசாங்கம் கூட மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அரசமைப்பே கொடுத்திருக்கக்கூடியது. நீதிநெறி உரிமைகள். நீதிநெறி உரிமை என்பது நன்னடக்கத்தை, மரியாதை, நல்லொழுக்கம் ஆகியவதை பற்றியது. அறநெறியின்படி மக்களை முழுமையாக வழிநடத்தி செல்கிறது. சட்ட உரிமை அப்படின்றது, சட்ட உரிமைகள் என்பது நாட்டின் அனைத்து குடிமக்களும் சமமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. நான் போனாலோ வந்து எனக்கு ஒரு விஷயம் மறுக்கப்படுதுன்னா சட்டத்தின் மூலம் என்னால் அதை நிலைநாட்டிக்க முடியும், எனக்கான நீதியை நாம் பெற முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ பிரச்சனைனாலும் நீங்கள் அதை செய்ய முடியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் அந்த உரிமையை பெற்றிருக்கிறார்கள். எந்த உரிமையை? சட்ட உரிமையை. இதுல எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இந்த சட்ட உரிமை எத்தனை வகைன்னு பாத்தீங்கன்னா 3 வகையில இருக்கு. ஒண்ணு குடிமை உரிமை. இந்த குடிமை உரிமை அப்படின்றது சிவில் ரைட்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழுகின்ற உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகிய குடிமை உரிமைகளை அரசு நிலைநாட்டி பாதுகாக்கிறது. என்னென்ன உரிமை பாதுகாக்குது அரசு? உயிர் வாழுகின்ற உரிமை. இந்த நாட்டுல போனோம்னா நம்ம என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா எத்தியோப்பியா. இந்த எத்தியோப்பியாலாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் உயிர் வாழக்கூடிய ஒரு நாடா? சுதந்திரமா நம்ம உயிர் வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, ஸோ எப்பயுமே தலைக்கு மேல கத்தி தொங்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து அந்த மாதிரி நாடுகள். அந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம இந்தியாவில் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம இங்க வந்து நிம்மதியா தான் இருக்கும். அப்படிங்கும்போது உயிர் வாழுகின்ற உரிமையையும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய உரிமையையும் சமத்துவம் எல்லாம் மற்றவனுக்கு கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த நாடு இயங்குது. ஓகேங்களா, ஸோ இந்த உரிமைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா குடிமை உரிமைகள். இது வந்து பாத்தீங்கன்னா அரசு, ஒவ்வொரு அரசும் நிலைநாட்டி பாதுகாக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியல் உரிமைகள். சட்ட உரிமையில 2வது உரிமை அரசியல் உரிமை. ஸோ இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமை என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடிய உரிமை, நம்ம ஒரு இதுல தேர்தல் நின்று நம்மளை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த உரிமை, பொது பதவி வகிக்கும் உரிமை. இது எல்லாமே ஓகேங்களா. யாரோ நின்னாங்க எம்எல்ஏ எம்பில எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா யார் வேணா போய் இங்க இந்திய குடிமகனா இருக்கவங்க போய் ஓட்டு போட முடியும். அதே எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்டாவும் உங்களால நிக்க முடியும், பொது பதவி வகிக்க முடியும். ஒரு முதலமைச்சராவோ பிரைம் மினிஸ்டராவோ குடியரசுத் தலைவராவோ உங்களாலையும் ஆக முடியும். அப்படி அந்த உரிமைகளை கொடுத்திருக்கக்கூடிய எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் உரிமைகள். பொருளாதார உரிமை. பொருளாதார உரிமை அப்படின்றது எதை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வேலை வாய்ப்பு, தகுந்த பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு உரிமை கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார உரிமைகள். என்னென்ன? வேலை வாய்ப்பு உரிமை, தகுந்த பாதுகாப்பு உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை. ஒப்பந்தம் மூலம் பெரும் உரிமைகள். வாக்குறுதிகள் அல்லது ஒப்பந்தங்கள் வாயிலாக தோற்றுவிக்கப்படுவது இந்த கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ், ஒப்பந்தம் மூலம் பெறும் உரிமைகள். மனித உரிமைகள். மனித உரிமைகள் என்பது
உரிமைகளிலேயே மிகவும் உயர்ந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை விட எந்த ஒரு உரிமையும் மேலானது கிடையாது. மனித உரிமைகள் தான் வந்து இருக்கிறதுலயே மிக உயர்ந்தது. உள்நாட்டு அளவிலும் சரி இல்ல சர்வதேச அளவிலும் சரி சட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த மனித உரிமை அப்படின்றது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பன்னாட்டு மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. உரிமைகள் மசோதா மற்றும் அடிப்படை உரிமைகள். இந்த உரிமைகள் மசோதா அப்படின்றது யார் ஏற்றினாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஏற்றி இருக்கும். எப்பன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 15, 1791 ஏற்றிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடிப்படை உரிமை அப்படின்ற விஷயத்தையே நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம்? அமெரிக்கால இருந்து தான் எடுத்திருப்போம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா அரசியலமைப்பு அப்படின்றது முதல்ல தோன்றியதே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான். எப்ப? 1791 தான். அப்பதான் இந்த உரிமைகள் மசோதா அப்படின்றதையும் கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த உரிமைகள் மசோதா அப்படின்றது அமெரிக்கால எப்ப நடைமுறைப்படுத்துறாங்க? டிசம்பர் 15, 1791 நடைமுறைப்படுத்துறாங்க. அமெரிக்காவுடைய உரிமைகள் மசோதா எதன் அடிப்படையில் அமைந்தது? 1776 வெளியிட்ட புகழ்பெற்ற வெர்ஜீனியா மனித உரிமைகள் பிரகடனத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் அமெரிக்காவுடைய உரிமைகள் மசோதா. ஓகேங்களா? இது எதை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உரிமைகள் மசோதா என்பது இங்கிலாந்தின் மகா சாசனம் மேக்னா கர்த்தா 1715 கொண்டு வந்தாங்க இல்லையா? உரிமைகள் பட்டயம் சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷயம். ஓகேங்களா? சோ அதுல இருந்தும் ஆங்கில உரிமைகள் மசோதா 1689 கொண்டு வரப்பட்ட ஆங்கில உரிமைகள் மசோதா ஆகியவற்றிலிருந்தும் பெறப்பட்டதுதான் அமெரிக்காவுடைய உரிமைகள் மசோதா. நம்மளுடைய அடிப்படை உரிமை நம்ம அமெரிக்கால இருந்து எடுத்ததுதான். அடிப்படை உரிமைகள் முதல்ல 7 இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சொத்துரிமை அப்படின்றது நீக்கப்பட்டு 6 ஆச்சு. ஸோ அந்த சொத்துரிமை எக்ஸாக்டா சொல்ல போனா 6வது உரிமையா இருந்ததுதான் அந்த சொத்துரிமை. 6வது உரிமையா இருந்ததுதான் சொத்துரிமை. அதை தான் நீக்கிட்டாங்க. நீக்கி அது ஒரு சாதாரண சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. அப்ப பேலன்ஸ் என்னென்ன உரிமைகள் இருக்கு? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, பேச்சுரிமைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சுதந்திர உரிமை இது. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, மத உரிமைகள், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள், அரசமைப்பு சட்ட பரிகார உரிமைகள், இதெல்லாம் அடிப்படை உரிமைகள். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் பாருங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எத்தனை காலம் எடுத்துக்கிச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 20 நாள் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேசன் அவருடைய புக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாள்னு கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கடைசியா வரக்கூடிய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் இருக்கு. அது புக்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்துல 18 நாள்னு கொடுத்திருக்காங்க. இந்த லெசன்ல 20 நாள்னு கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின்ல உங்களுக்கு ஆன்சரா கொடுத்திருக்காங்களோ அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுங்க. ஸோ இதை கூட நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? வெங்கடேசன் புக்ல இருக்கு அப்படின்றதுனால நம்ம அதை விட்டுறலாம். நமக்கு புத்தகம் தான் சாட்சி அப்படிங்கும் போது 18 நாள்னு கொடுத்து ஆன்சர் ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தாங்கன்னா 18ன்றதை சூஸ் பண்ணுங்க. 18ன்றதை விட்டுட்டு 20 நாள்னு வச்சு ஒரு ஆன்சர் ஆப்ஷன் செட் பண்ணாங்கன்னா அப்ப 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 20 நாட்கள் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில சூஸ் பண்ணிக்கோங்க. சமத்துவ உரிமை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விதி 14 இருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமை பத்தி தான் பேசியிருக்கும். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். இது சொல்லக்கூடிய விதி என்ன? ஆர்டிகல் 14. சாதி, மதம், மொழி, இனம், பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபாட்டை தடை செய்யக்கூடிய விதி எதுன்னு பாத்தீங்கன்னா விதி 15. விதி 16 பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அப்படின்றது தான். ஓகேங்களா? சமத்துவம் அப்படின்றது தான் உங்களுக்கு ஆர்டிகல் 16ல வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ உரிமை. அடுத்தது சுதந்திர உரிமை பத்தி சொல்லக்கூடிய விதிகள் விதி 19ல இருந்து 22 வரைக்கும் இருக்கும். சுதந்திரமான பேச்சு மற்றும் கருத்து உரிமை, பொது இடத்தில் ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுதல், சங்கம் அமைக்கும் உரிமை, நாடு முழுவதும் சுதந்திரமாக உலவுகின்ற உரிமை, இதெல்லாமே கொடுக்கக்கூடிய உரிமை எது? சுதந்திர உரிமை. இது வந்து பாத்தீங்கன்னா விதி 19 கீழ் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அடிப்படை சுதந்திர உரிமை. வாழும் உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம். வாழும் உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம். இது என்ன ஆர்டிகல்னு பாத்தீங்கன்னா விதி 20.
சோ தனிநபர் சுதந்திரம் மறுக்கப்படக்கூடாது. எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படும் போது அதற்கான காரணத்தை அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து அரெஸ்ட் பண்ணணும். நான் பாட்டுக்கு வருவேன், அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவேன், நான் கிளம்பி போகணும் அப்படின்னா அதற்கு இந்த நாடு அனுமதிக்க இல்லை. ஓகேங்களா? ஸோ என்னை வந்து ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா என்கிட்ட காரணத்தை சொல்லணும். தம்பி, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கிற, அதனாலதான் நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன், பேலன்ஸ் எல்லாம் உன்னோட வக்கீலை வச்சு பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போகணும். இல்லை அப்படின்னா நீ தப்பு பண்ணிருக்க, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறேன் அப்படின்ற அந்த காரணத்தை சொல்லிட்டு தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும். அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா, நான் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா நான் எனக்கான ஒரு வக்கீலை வச்சு என்ன வந்து நிரூபிச்சு நான் வெளியே வர முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்மளுடைய அரசாங்க சட்டம் கொடுத்துருக்கு. அப்படி என்ன கைது பண்ணிட்டு போறாங்கன்னா என்ன சும்மா சகட்டு மணிக்கு மாச கணக்குல வருஷ கணக்குல அவங்களுடைய கஸ்டடியில வச்சுட்டு இருக்க முடியாது. அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா வித்தின் 24 hours வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தணும். ஓகேவா? ஆஜர்படுத்தி என் மேல என்ன குற்றம் அப்படின்றதெல்லாம் சொல்லி அதற்கப்புறம் ப்ராப்பரா என்ன அவங்களுடைய கஸ்டடியில எடுத்துதான் விசாரிக்கணும். சோ அதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா விதி 20. தடுப்பு காவல். தடுப்பு காவல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் இருக்காரு. இப்ப நானே எடுத்துக்கலாம், என்னையே எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு அயோக்கிய பையன். ஓகேங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தேன் அப்படின்னா இந்த தேசத்துக்கே வந்து ஏதோ நல்ல விஷயம் நடக்குது, நான் வந்து வெளியே நடமாடிட்டு இருந்தேன்னு வைங்களேன், அந்த நல்ல விஷயத்த கெடுத்து விட்டுருவேன். அங்க குண்டு வைக்கிறது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, மத கலவரத்தை தூண்டி விடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் செஞ்சிருவேன் அப்படின்னா என்ன மாதிரி ஆட்களை வந்து வெளியே நடமாட விடுவாங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா விட மாட்டாங்க. என்ன தூக்கி உள்ளே வச்சிருவாங்க. இதை வந்து உண்மையாலுமே நான் ஒரு அயோக்கிய பையனா இருந்து தேச பாதுகாப்பை குலைக்கும் வகையில் நான் ஏதோ ஒரு விஷயம் செய்வேன், அதனால என்ன உள்ள வச்சாங்கன்னா ஓகே. இல்ல எனக்கும் போலீஸ்காரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை, ஸோ அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த முட்டல் இதுல புகைச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும்னே உள்ள தூக்கி கொண்டு போய் தடுப்பு காவல் வைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப என்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு விஷயம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கணும் இல்லையா? அப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தடுப்பு காவல் பாதுகாப்பு உரிமை விதி 22. ஓகேங்களா? சோ தடுப்பு காவல் பாதுகாப்பு உரிமை. இப்ப தடுப்பு காவல் அப்படின்னா என்ன? தடுப்பு காவல் என்பது ஒருவர் சட்டம் மற்றும் ஒழுங்கை அச்சுறுத்தும் வகையிலும் தேச பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதையும் தடுப்பதற்காக அரசால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை. இதற்காக அந்த நபரை கைது செய்யவோ அல்லது காவலில் வைக்கவோ அரசாங்கத்திற்கு அதிகாரம் உள்ளது. அதை தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பற்றி பேசக்கூடிய விதிகள் 2 விதிகள் தான். ஒன்னு 23 ஆர்டிகல் 23, இன்னொன்னு ஆர்டிகல் 24. இந்த 2 விதிகள் தான். விதி 23 என்ன சொல்லுது? குழந்தை தொழிலாளர் முறை அப்படின்றது இருக்கக்கூடாது. 14 வயசுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது. ஓகேங்களா? அவங்கள வந்து என்ன பண்ணணும்? படிக்கதான் அனுப்பணும், வேலைக்கு அனுப்பக்கூடாது. அப்ப குழந்தை தொழிலாளர் முறை அப்படின்றது இருக்கக்கூடாது. ஆட்கடத்தல் செய்தல் மற்றும் கட்டாயப்படுத்தி பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 23க்கு 23க்கு அகைன்ஸ்டான விஷயங்கள். இதுவே 24க்கு அகைன்ஸ்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 14 வயதிற்குட்பட்ட சிறார்களை தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலும் ஈடுபட வைப்பதை தடை செய்யக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதி 24 கொடுத்திருக்கு. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு பயனடைவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பயனடைவார்கள். அவங்கள வந்து வேலைக்கு ஓகே, குடும்ப கஷ்டம், நீ வேலைக்கு போப்பா அப்படின்ட்டு அப்பா அம்மாவே அனுப்புறாங்கன்னா கூட அது ஒரு தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அந்த வழிவகையை தடுக்கிறது எது? இந்த 2 விதிகள், விதி 23, 24. மத சுதந்திர உரிமை. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இந்துவா இருக்கீங்க, டக்குன்னு வந்து ஓகே எனக்கு இந்து மதம் பிடிக்கல, நான் வேற மதத்துக்கு மாறுறேன், ஜெயின மதத்துக்கு மாறுறேன், புத்த மதத்துக்கு மாறுறேன், இல்லை வந்து முஸ்லீமா மாறுறேன், இந்து கிறிஸ்டினா மாறுறேன்ட்டு எந்த மதத்துக்கும் மாறலாம். அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களும் எனக்கு அந்த மதம் வேணாம், இந்து மதத்துக்கு வரன்ட்டு யாரு வேணா எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவங்க ஃபாலோ பண்றதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்தியாவில கிடையாது. இவங்க இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு யாரும் அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. அதற்கான உரிமையை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. எந்த விதியின் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும்.
இந்த விதிகள் அதற்கான உரிமையை கொடுத்திருக்கு. எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை. இந்தியாவில் அனைத்து மக்களும் தங்களது மதம் மற்றும் மத நம்பிக்கையினை தேர்ந்தெடுத்து அதன் வழி செல்லும் உரிமையை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. விதி 25 கீழ். அரசமைப்பு உறுப்பு 26 படி ஒவ்வொருவரும் மத விவகாரங்களின் அடிப்படையில் சேவை புரிவதற்காக நிறுவனங்களை உருவாக்கி அதற்கென அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உரிமையாக்கி சட்டத்தின் அடிப்படையில் நிர்வகிப்பது. பண்பாடு மற்றும் கல்வி உரிமை விதி 29-30 சட்டப்பிரிவு 29-30 இதை பத்தி தான் சொல்லியிருக்கு. இந்தியாவின் மதம், மொழி மற்றும் பண்பாடு அடிப்படையிலான சிறுபான்மையினர் குழுக்கள் அல்லது பிரிவினர் அரசமைப்பின் மூலம் இந்த அரசியல் சாராத உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய கலாச்சாரம் மொழியை பாதுகாக்கணும். ஓகேங்களா? சோ நீங்க சிறுபான்மையினர், அதனால உங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கக்கூடாது. நாங்க என்ன ஃபாலோ பண்றோமோ அதுதான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் யாரும் இங்க நிர்பந்திக்க முடியாது. அவங்களுடைய கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்றதுக்கும் அவங்களுடைய மொழியை ஃபாலோ பண்றதுக்கும் அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஓகேவா? அதை சொல்லக்கூடிய விதி தான் விதி 29-30. அதே மாதிரி அவங்க எங்க வேணா போய் படிக்கலாம், எந்த ஒரு கல்வி நிறுவனங்களிலும் சேர்ந்து படிக்கலாம். ஸோ நீ இந்த மதத்துக்காரன், அதனால என்னுடைய கல்லூரியிலையோ என்னுடைய பள்ளியிலையோ நீ படிக்க கூடாது அப்படின்ட்டு எந்த ஒரு அரசு கல்வி நிறுவனமோ இல்ல அரசிடமிருந்து நிதி பெற்று நடத்தப்படக்கூடிய கல்வி நிறுவனங்களோ சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு வழங்கக்கூடிய அந்த நிதி அப்படின்றது, நிதி பெற்று நடத்துவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கு அரசு நிதி வழங்காது. இங்க எல்லாரும் சமம் அப்படிங்கும்போது எந்த மதத்தினரா இருந்தாலும் எந்த இனத்தினரா இருந்தாலும் எந்த சாதியினரா இருந்தாலும் நீங்க உங்களுடைய கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறதுக்கு பாகுபாடு காட்டாம எல்லாத்தையும் ஒன்னாதான் நடத்தணும் அப்படின்றதுதான். சிறுபான்மையினர் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறாங்க, ஒரு ஸ்கூலோ காலேஜோ நடத்துறாங்க அப்படின்னா அவங்க இந்த கல்வி முறையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொண்டு வர முடியாது. அவங்களுக்கான கல்வி முறையை ஃபாலோ பண்ணலாம். அதற்கான உரிமையை நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் எவ்விதமான கல்வி முறையும் பின்பற்ற வேண்டும் என்பதனை அரசு வலியுறுத்த முடியாது. அந்த கல்வி நிறுவனங்களை அவர்களது பண்பாட்டினை பாதுகாக்கும் வகையில் அவர்கள் செயலாற்ற அனுமதி. ஓகேங்களா? ஸோ இதற்கப்புறம் இருக்கக்கூடிய விதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக்கல் 31. அந்த 31 தான் சொத்துரிமை. அந்த சொத்துரிமை அப்படின்றது தான் நீக்கிட்டு 307 ஒரு சாதாரண சட்ட உரிமையா அந்த சொத்துரிமையை மாத்திட்டாங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்தது இருக்கக்கூடியது ஆர்டிகல் 32 அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. நமக்கு ஒரு அடிப்படை உரிமை கொடுத்துருக்காங்க, அது நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம எங்க போய் முறையிடலாம்? ஆர்டிகல் 32 படி உச்ச நீதிமன்றத்தில் நாம் முறையிட முடியும். நீதி பேராணைகளை பிறப்பிக்கக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? எந்த விதியின் அடிப்படையில? உச்ச நீதிமன்றத்திற்கு விதி 32 அடிப்படையிலும் உயர் நீதிமன்றங்களுக்கு விதி 226 அடிப்படையிலும் நீதி பேராணைகளை நீதிமன்றங்கள் பிறப்பிக்கலாம். அப்படி பிறப்பிக்கக்கூடிய நீதி பேராணை எத்தனை வகையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 வகையில இருக்கு. ஒண்ணு ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளை நீதி பேராணை, சான்றாய்வு நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை, தடை நீதி பேராணை. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி 10th நம்ம பார்த்திருப்போம். டீடைல்டாவே அதுல நம்ம பார்த்திருப்போம். இதுல அதை பத்தி டீடைல்டா பெருசு இருக்காது. அடிப்படை உரிமைகள் என்பது தனிமனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கின்ற கருவி. ஓகேங்களா? தனிமனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கின்ற கருவி. நம் நாட்டில் இருக்கக்கூடிய கருவி எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைகள் நம் நாட்டின் சுதந்திரத்தில் ஒரு மைல்கல். நம் நாட்டுடைய சுதந்திரத்துல மைல்கல்லா இருக்கக்கூடியது எது? அடிப்படை உரிமை. கருவியா இருக்கக்கூடியது எது? அதுவும் அடிப்படை உரிமை. ஸோ இதற்காக தான் இந்த பாயிண்டை நான் எடுத்துட்டு வந்தேன். ஓகே, தகவல் அறியும் உரிமை. தகவல் அறியும் உரிமை அப்படின்றது நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஏற்றும் போதே இருந்தால் கேட்டா கிடையாது. 2005 தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அரசாங்கம் ஏற்றக்கூடிய விஷயங்களை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கக்கூடிய, அது உண்மையா நடந்ததா இல்ல ஏதோ பிரச்சாரம் பண்றாங்களா அப்படின்ட்டு ஒரு சாதாரண மனிதனும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு அரசு
கடமைப்பட்டுள்ள, அதாவது பொறுப்பானதாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஓகேங்களா? அது இல்லை அப்படின்னா நான் என்ன வேணாம் பண்ணுவேன், யாருக்கும் தெரியாதுன்ற நிலைமை மாறி அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணன்றது வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்ற விஷயம் ஒண்ணு உள்ள வந்துருச்சு. எதன் மூலமானு பாத்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக. இந்த சட்டமானது அரசாங்கங்களை வெளிப்படைத்தன்மை கொண்டதாகவும் குடிமக்களுக்கு பொறுப்புணர்வு கொண்டதாகவும் மாற்றியுள்ளது. அரசாங்கம் மக்களுக்கு கடமைப்பட்டதாக மாற்றப்பட்டுள்ளது. எந்த சட்டத்தின் மூலம்? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அரசாங்கங்கள் மக்களுக்கு கடமைப்பட்டதாக மாற்றப்பட்டுள்ளது. தனி உரிமை, ரைட் டு பிரைவசி, ஆர்டிகல் 21, விதி 21. அரசிடம் தனி மனிதனின், அதாவது எனக்குன்னு ஒரு பிரைவசின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கேன், அரசு சொல்லக்கூடிய சட்டங்களை பின்பற்றி தான் இங்க வாழ்றேன். பட் அதற்காக என்னுடைய பிரைவசி எல்லாத்தையும் நான் போய் கவர்மெண்ட் கிட்ட காட்ட முடியாது. ஓகேங்களா? நான் ஏதோ தப்பு செஞ்சேன் அப்படின்னா அப்ப அதை அரசாங்கம் கண்டுபிடிக்குதுன்னா அதற்கு என் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அதற்காக என்னுடைய தனிப்பட்ட எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட நான் சப்மிட் பண்ணி பாருங்க, நான் அப்படிதான் செஞ்சேன்ட்டு பக்கம் பக்கமா எடுத்து காட்டணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு சுதந்திர உரிமை, அவங்களுக்கான ரைட் டு பிரைவசி. ஒவ்வொரு குடிமகனின் ரைட் டு பிரைவசி இருக்கு. ஸோ அதற்கான உரிமை கொடுக்கக்கூடிய விதி எதுன்னு பாத்தீங்கன்னா விதி 21. தனியுரிமையை பாதுகாப்பதற்கு அரசமைப்பின் உறுப்பு 21 வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரத்தின் உள்ளார்ந்த பகுதி. வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரத்தின் உள்ளார்ந்த பகுதி எது? விதி 21. மாற்று பாலினத்தவரின் உரிமைகள். இந்த மாற்று பாலினத்தவரை மூன்றாம் பாலினம் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ அவங்களுக்கும் பாலின அடிப்படையிலான அவங்களுக்கு அடையாளப்படுத்தணும், சட்டப்படியான அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கணும். மூன்றாம் பாலினம் அப்படின்ட்டு அவங்கள அழைக்கணும். மாற்று பாலினத்தவருக்கும் மற்றவர்களுக்கு அளிக்கப்பட்ட அனைத்து அடிப்படை உரிமைகளையும் வழங்க உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அரசியல் கடப்பாடு, அரசியல் கடமைன்னு சொல்லலாம். ஆப்ளிகேஷன் அப்படின்னா கடமை, அரசியல் கடப்பாடு. அரசாங்கம் எப்படி குடிமக்களுக்கு பொறுப்பானதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடிமக்களும் அரசாங்கத்திற்கு பொறுப்பானவர்கள். நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன், அரசாங்கம் என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு கிடையாது. நமக்கு அவங்க பொறுப்பானவர்கள், அவங்களுக்கு நம்ம பொறுப்பானவர்கள். அரசியல் கடப்பாடு மற்றும் அரசியல் அதிகாரத்துவம். அரசு பாத்தீங்கன்னா அரசுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அதாவது அவங்க ஒரு கெட்ட விஷயத்த சொல்லி அதுக்கு கீழ்ப்படியல அப்படின்றதுல பர்சனலா கிடையாது. சட்டம் கொண்டு வராங்க, அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு இருக்கு. உங்களுக்கு உண்டான ஆண்டு வருமானம் எவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்றாங்க, நீங்க அதை தாண்டி சம்பாதிக்கிறீங்க, அதை தாண்டி நீங்க சம்பாதிக்கும் போது நாட்டுக்கு நீங்க வரி செலுத்தணும்னு சொல்றாங்க. அந்த வரியை வாங்கி என்ன செய்வாங்க? அரசாங்கம் நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த வரி நான் செலுத்த மாட்டேன், நான் சம்பாதிச்சது தானே, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தானே, நான் எதுக்கு வரியாக கட்டணும் அப்படின்ட்டு நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப அரசுக்கு நீங்க கீழ்ப்படியல அப்படின்ற அந்த ஒரு ஜோனுக்குள்ள போயிருவீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அரசாங்கம் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க அனைத்து அதிகாரங்களும் அரசாங்கத்திற்கு இருக்கு. அப்ப அடிப்படை உரிமைன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, அரசாங்கம் உங்க மேல நடவடிக்கை எடுக்குது. நீங்க சம்பாதிச்சதுதான், ஆனா வரின்ற அடிப்படையில நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விதி இங்க அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். அப்ப அதை நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா அப்ப உங்கள் மேல் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். மறைச்சிடுறேன், வரி கட்டல, கவர்மெண்ட்டே எனக்கு கண்டுக்கல அப்படின்னா அப்படியே சந்தோஷமா இருந்துடலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு குடிமகனா அதை நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். ஓகேங்களா? அப்ப நம்மளை வருத்தம். ஓகேங்களா? நாட்டுக்கு நம்ம வரி செலுத்தணும், சம்பாதிச்சிருக்கோம், இந்த நாட்டுல இருந்துதான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம், வரி செலுத்தல அப்படின்ட்டு ஒரு குடிமகனா நம்ம யோசிக்கணும், கரெக்டா வரி கட்டணும். கவர்மெண்ட் கேட்டாதான் கட்டுவேன், இல்லைன்னா கட்ட மாட்டேன்னு இல்லாம கவர்மெண்ட் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்மளுடைய வரியை நம்ம செலுத்தணும். அதுதான் குடிமகனுடைய கடமை. ஓகேங்களா? குடிமகன் தார்மீக அடிப்படையில் அரசின் சட்டத்தினை மதித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அரசியல் கடமைகளின் வகைகள் 4 வகைப்படும். 1 நீதிநெறி கட்டுப்பாடு, நீதிநெறி கடமை. இது என்ன நீதிநெறி கடமைனா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்கள நம்ம உபசரிக்கணும். ஒரு ஏழையை பார்க்குறோம், அவங்களுக்கு நம்ம உதவணும். ஒரு வயசான ஒரு
பெற்றவங்க இருக்காங்க, வயசான நிலையில இருக்காங்கன்னா அவங்கள நம்ம பராமரிக்கணும், அவங்கள நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டம் சொல்லலை. வீட்டுக்கு வந்தவங்கள உங்க உபசரிக்கணும், உட்காருங்க, சாப்பாடு போடுறோம், சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா தப்பு, உங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்ட்டு எந்த ஒரு சட்டமும் சொல்ல கிடையாது. ஆனா ஏன் நம்ம செய்யறோம்? அதுதான் நீதிநெறி. அறத்தை சார்ந்து நமக்குன்னு ஒரு சமூகம் சொல்லி வளர்த்துருக்கு இல்லையா, இதுதான் நல்லது, இது கெட்டது, இப்படிதான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் நம்ம செயல்படக்கூடியதுதான் அந்த நீதிநெறி. ஓகேங்களா? நீதிநெறி கடமை தான் இது. இது செய்யல அப்படின்னாலும் நீதிமன்றம் எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க முடியாது, தண்டிக்கவும் முடியாது. ஸோ இந்த நீதிநெறி சார்ந்த கடமை அப்படின்றது சட்டத்தின்படி நடைபெறுவதில்லை, சட்டப்படியான தண்டனை எதுவும் இல்லை. சட்டப்படியான கடமை. நம் நாடு மக்கள் நல அரசு கொள்கையை கொண்ட நாடு. நாட்டிற்கு உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது நம்மளுடைய அரசு. அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா சாலை வசதி, சுகாதார மையம், மருத்துவம், கல்வி, இது எல்லாமே நாட்டோடைய வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே அரசு கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாடு மக்கள் நல அரசு கொள்கை கொண்ட நாடு. நேர்மறை கடப்பாடு. நேர்மறை கடப்பாடு அதனால நேர்மறை கடப்பாடு அப்படின்னா, அரசு பாத்தீங்கன்னா ஒரு சில விதிமுறையை விதிக்கும். உதாரணமா வரி செலுத்தணும், நாட்டுக்கு தேவைப்படும் போது பாதுகாப்பு பணியில ஈடுபடணும் அப்படின்னா சொல்லுவது அப்படின்னா அதெல்லாம் நேர்மறை கட்டுப்பாடு. ஸோ அதற்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்க முடியாது. வரி செலுத்தணும்னா வரி செலுத்திதான் ஆகணும். நாட்டுக்கு தேவைப்படுது, நீ பாதுகாப்பு பணியில ஈடுபடு, இராணுவத்துல சேரு அப்படின்னா சேர்ந்துதான் ஆகணும். அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன்னா சொல்ல முடியாது. அதுதான் நேர்மறை கடப்பாடு. எதிர்மறை கடப்பாடு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசால் தடுக்க, இப்ப குற்றம் செய்யக்கூடாதுன்னு அரசு தடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? குற்றம் செய்யாமல் இருக்கணும். அரசால் தடுக்கப்பட்ட செயலையும் ஒரு குடிமகன் செய்யாமல் இருப்பதே எதிர்மறை கடப்பாடு. அரசமைப்பு சட்டம் கூறும் முக்கிய கடப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சட்டமும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சட்டம் கொண்டு வராங்க, மக்கள் எதிர்க்கிறாங்க, பட் இருந்தாலும் அந்த சட்டத்திற்கு ஆதரவளித்த அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த மாதிரியான சட்டங்கள் நீராவி உருளை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அரசியல் கடப்பாடுகள் என்பது சட்டத்தினை மதித்து நடப்பது மட்டுமல்ல, சில சமயங்களில் சமுதாய நலனுக்கு எதிராக இருந்தால் சட்டத்தினை எதிர்க்க சொல்வதும் அரசியல் கடப்பாடு. ஸோ எல்லாத்தையும் நம்ம பொறுத்துட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி கெட்ட விஷயம் வருதுன்னா நம்ம எதிர்த்தும் அதை கேன்சல் பண்ண வைக்கிற அளவுக்கு நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம செய்யணும். ஓகே. சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமையா மாத்திட்டாங்க இல்லையா? ஸோ அது சார்ந்த விஷயங்கள் தான். லாக் மற்றும் பயன்பாட்டுவாதத்தினரின் நியாயவாதம். எதை பத்தி? சொத்தை பத்தி. லாக்கோடைய கூற்றுப்படி அரசாங்கத்தின் முக்கிய பணி அப்படின்றது குடிமக்களுடைய உரிமையை காப்பது மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா அமைதியான முறையில் மக்கள் தங்களின் சொத்துக்களை அனுபவிக்கும் நிலையினையும் உருவாக்கி அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ செய்வது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், சொத்து சேர்த்து வைக்கிறேன், ஆனா நாளைக்கே ஒருத்தன் அடிச்சு புடுங்கிட்டு போவான், இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே கேட்காது, இந்த சட்டம் ஒண்ணுமே கேட்காது அப்படின்னா நான் சொத்து சேர்ப்பனா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒன்னு உருவாக்கணும்னு நினைப்பனா? செய்ய மாட்டேன். ஏன்னா நாளைக்கு அந்த பணம் என்கிட்ட இருக்குமா இருக்காதான் எனக்கு தெரியாது, எவன் அடிச்சு புடுங்கிட்டு போவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அரசாங்கம் என்ன அந்த வகையில பாதுகாக்கல. அப்படிங்கும்போது யாருமே அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா யாருமே தொழில் செய்ய மாட்டாங்க. அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்கினாங்கன்னா, பொருள் வாங்கி செஞ்சாங்களா, சமைச்சாங்களா, சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, அடுத்த நாள் திருப்பி வேலைக்கு போனா சம்பாதிச்சோம்னா இதுதான் ரொட்டீனா இருக்கும். யாரும் சொத்துன்னு ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஐடியாவுக்குள்ளேயே போக மாட்டாங்க. அப்படி சேர்த்து வைக்கணும்ன்ற ஐடியாவுக்குள்ள போனாதான் நாட்டில் தொழில் வளம் அப்படின்றதே பெருகும். இல்லைன்னா பெருகவே பெருகாது. அப்ப நாடு அரசாங்கம் என்ன பண்ணணும்? குடியுரிமையை குடிமக்களுடைய அடிப்படை உரிமையை காப்பது மட்டும் இல்ல, அவங்களுடைய சொத்துக்களையும் காப்பாற்றக்கூடிய சட்டங்களை இயற்றி அதை செய்யணும் அப்படின்றதுதான் லாக்குடைய கூற்று. இதுவே பயன்பாட்டுவாதத்தினுடைய கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா, பயன்பாட்டுவாதம் கீழ்கண்டவாறு கூறுகிறது. என்ன கூறுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, சொத்துரிமை என்பது தனிநபருக்கு தேவையானது, அதுவே அவனுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கிறது. எந்த ஒரு அரசாங்கமும் மக்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளிக்க நினைத்தால்
முதலில் மக்களின் சொத்துரிமைக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்து உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். எந்த ஒரு அரசும் சொத்துக்களை மக்களிடமிருந்து பறிக்க கூடாது. சொத்து என்பது மக்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தருவது. இந்திய அரசமைப்பு சொத்து உரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி 1978ஆம் ஆண்டு 44வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சொத்துரிமை நீக்கம் மேற்கொண்டது. எனினும் சொத்துரிமை விதி 300A பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. இதன்படி சட்டத்தினால் வழங்கப்பட்ட யாருடைய சொத்துரிமையும் மறுக்க இயலாது என கூறப்பட்டுள்ளது. ஆகவே சொத்துரிமை தற்பொழுது சட்ட அங்கீகாரம் பெற்றுள்ளது. அடிப்படை உரிமையா இருந்ததுதான். ஆனா இன்னைக்கு அதற்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுத்து ஒரு சட்ட உரிமையா கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 31ல இருந்து 300A மாத்திட்டாங்க. அதை எப்ப 44வது சட்ட திருத்தம் 1978ல. அரசு பல நேரங்களில் பெரிய தொழிலதிபர்களுக்கு முகவர்களாகவும் இடைத்தரகர்களாகவும் செயல்படாமல் விவசாயிகளின் உறுதியான சொத்துரிமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த நிலம் கையகப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்படி கையகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து இருக்கணும், விவசாயிகளுடைய நலன் சார்ந்து இருக்கணும். அதை விட்டுட்டு பெருமுதலாளிகளுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஏஜென்டா இருந்து ஒரு தவறான வழியில இந்த நிலம் கையகப்படுத்தல் அப்படின்ற விஷயத்த செஞ்சிடக்கூடாது. ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி குடியுரிமை, அடிப்படை உரிமை, உரிமைகள் மற்றும் கடமைகள், இந்த சொத்து சம்பந்தமான விஷயம், அதுபோக இந்த சட்டம் சம்பந்தமான விஷயமும் ஒரு அவுட்லைனா நம்ம பார்த்துக்கிறது. ஓகே, ஸோ அதனாலதான் இந்த எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு இருந்த லெசன்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். எந்த உரிமை ஒருவர் தன்னுடைய கருத்தினை பொதுவெளியில் தெரிவிக்க வழிவகை செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமை. வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடிமையியல் உரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது. உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் என்பவை மனித உரிமைகள். அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது? டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையின் கீழ். சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற 2 உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை மக்களாட்சி முறை. நாட்டில் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது தடுப்பு காவல். உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது? ஆர்டிகல் 32 உச்ச நீதிமன்றத்துல. அனைவருக்கும் பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம் என்பதை எதன் மூலமாக அடையாளம் காண்கிறோம்? இந்த பொதுவான குடிமையியல் சட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் மூலம் அடையாளம் காண்கிறோம். ஸோ இதோட பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சு இந்த லெசன் நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.